முந்து பந்தல் மேல் பல்கல் குயிலினங்கள் கூவின கண் பந்தர் விரலிவும் மை துண்ணும் பேர்பட செந்தமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரும் பவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். உந்து மதகளித்தன் என்கிற 18வது பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள். 17வது பாசுரத்திலே கண்ணனை எழுப்பினார்கள். கண்ணன் பார்த்தான், இவர்கள் முறை தவறி நம்மை பத்துகிறார்களே, பிராட்டியை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டுதானே நம்மிடத்திலே வர வேண்டும். இவர்கள் இன்னும் பிராட்டியினுடைய பெயரையே சொல்லவில்லையே, அதனால் நாம் எழுந்திருக்க வேண்டாம் என்று அவன் அப்படியே இருந்தான். இது இவர்களுக்கு புரிந்தது. உடனே இந்த பாசுரத்திலே முழுவதும் நப்பின்னை பிராட்டிக்கென்றே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய பாசுரம் இது. முழுவதும் நப்பின்னையினுடைய அனுபவத்தை செய்கிறார்கள். என்ன சொல்லி எழுப்பினால் நப்பின்னைக்கு சந்தோஷம் ஏற்படும் என்று அந்த வார்த்தையை சொல்லியே எழுப்புகிறார்கள். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். உந்து மதகளித்தன் என்னால் மதயானையை உந்தி தள்ளுபவராம் நந்தகோபன். ஓடாத தோல்வலியன், நாட்டிலே நடையாடாத தோல் வலிமையை உடையவர் நந்தகோபர். அப்படிப்பட்ட நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், நந்தகோபர் எந்த போருக்கு போனார், எந்த யானையை உந்தி தள்ளினார் என்ன, இப்படியெல்லாம் நம்ம தோன்றும். ஆனால் இதையெல்லாம் நந்தகோபர் பண்ணியிருக்கிறாரா பண்ணவில்லையா என்று நாம் யோசிக்கவே வேண்டாம். இதையெல்லாம் கண்ணன் பண்ணியிருக்கிறான் இல்லையே, கண்ணன் இதையெல்லாம் நன்றாக பண்ணியிருக்கிறானே. உந்து மதகளித்தன் கோலையாப்பிடம் என்கிற யானையை உந்தி தள்ளி இருக்கிறான் கண்ணன். ஓடாத தோல்வலியன், எத்தனை பேரை அவன் மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை என்று சொல்லும்படியாக எத்தனை விரோதிகளை முடித்திருக்கிறான். எல்லாம் கண்ணன் பண்ணியிருக்கிறான் என்னால் தகப்பனாரிடத்திலிருந்து தானே இந்த குணம் பிள்ளைக்கு வந்திருக்கும். அதனால் இதையெல்லாம் நந்தகோபரும் செய்திருப்பார். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நந்தகோபாலன் மருமகளேன்னு சொன்னான். உடனே நப்பின்னை என்ன நினைத்தாள், உள்ளே உறங்கி கொண்டிருக்கிறாள். அவள் என்ன நினைத்தாள், திருவாய்ப்பாடியிலே கண்ணன் பிறந்த பிற்பாடு எல்லாருமே நந்தகோபனுடைய மருமகள்கள் தானே, எல்லா பெண்களுமே நந்தகோபனுடைய மருமகள்கள் தானே, அதனால் இதை ஏன் எனக்கான பிரத்யேகமான வார்த்தை என்று நான் நினைக்க வேண்டும் என்று பேசாமல் கிடந்தாள். உடனே நப்பின் நாய் என்று அவருடைய பெயரையே சொல்லிவிட்டார்கள். நப்பின்னை என்னால் அவர் கண்ணனுடைய மாமா கும்பர், அவருடைய மகள். அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் என்னால் 7 எருதுகள், அசுராவேசம் பொருந்திய 7 எருதுகளை அடக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை இட்டிருந்தார். கண்ணன் அந்த 7 எருதுகளை கொன்று நப்பின்னையை மனம் புணர்ந்தான். பின்னை என்னால் அவள் நீலாதேவியுடைய அம்சமாகையாலே அவள் பின்னை ஸ்ரீதேவிக்கும் பூதேவிக்கும் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னவென்னால் பின்னழகு ரொம்ப அழகாக இருக்குமாம் அவளுக்கு. துப்புடை ஆயர்கள் தம் சொல்வழுவாதொருகால் தூய கருங்குழல் நல் தோகமயிலனைய நப்பினை என்று பெரியாழ்வார் பாடுகிறார். பின்னழகு விஞ்சியிருப்பதனாலே நப்பின்னை என்ன பெயர். சரி, நப்பின்னாய் என்று இவர்கள் கூப்பிட்டார்கள். நாம் பதில் சொல்லவில்லை என்னால் நாம் இல்லை, இங்கே உள்ளே இல்லை என்று இவர்கள் சென்று விடுவார்கள் என்று நினைத்து நப்பின்னை பதில் கூறாமல் இருந்தாள். உடனே கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய், நீ இல்லை என்று சொன்னாலும் உன்னுடைய கூந்தலிலிருந்து வரக்கூடிய மனம் இருக்கிறதே, நறுமணம் பரிமளம், இது நீ இங்கேதான் இருக்கிறாய் என்று காட்டி கொடுத்து விடுகிறதே. அதனால் நீ இல்லை என்று நீ நினைத்தாலும் அப்படி நாங்கள் நினைக்க முடியாது. ஏனென்றால்
உன்னுடைய கந்தங்கமழும் குழல் அதை காட்டி கொடுத்து விடுகிறது. கடை திறவாய். நப்பின்னை சொன்னாள், எதற்கு இப்படி நடுராத்திரியிலே வந்து எழுப்புகிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். இல்லையம்மா, பொழுது விடிந்து விட்டது, கோழிகள் எல்லாம் அழைக்கத் தொடங்கிவிட்டன என்று தெரிவித்தார்கள். அதற்கு நப்பின்னை பதில் சொன்னாள், இவர்களெல்லாம் ஜாம கோழிகள், ஜாமத்துக்கு ஜாமம் கூவிவிட்டு எல்லாம் அடங்கிவிடும், இது பொழுது விடிந்ததற்கான அடையாளம் அன்று என்று சொன்னாள். உடனே பொழுது விடிந்ததற்கான இன்னொரு அடையாளத்தை சொன்னார்கள். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவினகான். மாதவி பந்தல் என்று தங்களுக்கு விருப்பமான ஒரு பந்தலின் மீது குயில்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு கூவத் தொடங்கிவிட்டன என இது பொழுது விடிந்ததற்கு அடையாளம் என்று சொன்னார். உடனே நப்பின்னை பதில் சொன்னாள், குயில்களை எல்லாம் அச்சமுறுத்தி நீங்கள் கூவச் செய்திருப்பீர்கள் என்று சொன்னாலும். உடனே இவர்கள் இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் அது ஒன்றும் நடக்காது என்று இங்கிருந்து பார்த்தார்கள். என்ன நப்பின்னை எப்படி இருக்கிறாள் என்று பார்த்தால், நப்பின்னை உறங்கிக் கொண்டிருக்கிறாள். பக்கத்திலே கண்ணபிரான், ஒரு கையிலே அவள் என்ன பண்ணியிருக்கிறாள், பந்தை வைத்துக் கொண்டிருக்கிறாள். இவர்களுக்கு புரிந்தது, இரவு ஒரு விளையாட்டு நடந்திருக்கிறது. கண்ணனுக்கும் நப்பின்னைக்கும் பந்து விளையாடுவதிலே ஒரு போட்டி. அந்த போட்டியிலே, அந்த விளையாட்டிலே நப்பின்னை ஜெயித்து விட்டாள், கண்ணன் தோற்றுவிட்டான். உடனே அந்த பெருமிதம் தோற்ற அந்த பந்தோடையே அவள் சயனித்துக் கொண்டிருக்கிறாள். அதை பார்த்தார்கள். பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட, நாங்கள் எதற்கு வந்திருக்கிறோம் தெரியுமா? நீ கையிலே பந்தை வைத்துக் கொண்டிருக்கிறாயே, நேற்று விளையாடி நீ ஜெயித்தாயே, கண்ணபிரான் தோற்றான் இல்லையா? அந்த தோற்ற கண்ணபிரானுக்கு அவனுடைய தோல்விக்காக ஒரு சகசரநாமம் பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கண்ணபிரான் தோத்தான், உன்னிடத்திலே தோற்றான் என்றால் எங்களுக்கு எத்தனை சந்தோஷம். உன்னுடைய வெற்றிக்கும் அவனுடைய தோல்விக்கும் பல்லாண்டு பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே நப்பின்னைக்கு சந்தோஷம். சரி, நீங்களே கதவை திறந்து கொண்டு உள்ளே வாருங்கள் என்று சொன்னாள். இல்லை இல்லை, நீதான் வந்து திறக்க வேண்டும். செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய். உன்னுடைய சிவந்த தாமரை போன்ற திருக்கைகளாலே சீரார் வளையொலிப்ப, இந்த வளைய சத்தம் கேட்க கேட்க, இந்த வளை குலுங்குகின்ற சத்தம் கேட்க நீ நடந்து வர வேண்டும். வந்து திறவாய், நீ வந்து திறக்க வேண்டும். நீ வந்து திறந்து அதெல்லாம் அப்புறம், ஆனால் நீ வரும்பொழுதே அந்த வளையோசையை கேட்டே நாங்கள் ஆனந்தப்பட வேண்டும் என்று நீதான் வந்து கதவை திறக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே முழுவதும் நப்பின்னை பிராட்டியை எழுப்பினார்கள். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.